இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்கிறார்களே, இந்த கலிகாலத்திலே தண்டனை என்பது நிதானமாக கிடைத்தால் அதற்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது தெய்வம் நின்று கொல்லும், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா தெரியுமா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இது இந்த கலிகாலத்திற்கு பொருந்துமா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல கலி பாபம் கைமேல் அப்படின்னே சொல்லியிருக்கா. அதாவது இந்த கலியுகத்திலே செய்யக்கூடிய பாபத்திற்கான தண்டனை என்பது கைமேலேயே கிடைத்துவிடும் அப்படின்னு தான் சொல்றா. ஆனால் அதனை அவர்கள் உணர்வதில்லை என்பதுதான் நிஜம். இப்படி புரிஞ்சுக்குங்களேன். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னே சொல்லியிருக்கா இல்லையா? காலைல பண்ற தப்புக்கு தண்டனை மத்தியானமே உனக்கு கிடைச்சிடும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதனை உணரக்கூடிய தன்மை என்பது அவரவருடைய அந்த ஜாதக பலனை பொறுத்து அமைகிறது. தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் நிறைய விதமான விளக்கத்தினை சொல்கிறார்கள். ஒரு சில பேர் பார்த்தோம்னா அது எப்படி தெரியுமா? வாசகம் நம்ம தான் மாற்றிட்டோம். அரசன் கொல்வான் அன்று தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அரசன் கொல்வான் அன்று அப்படின்னு சொன்னால் அரசன் கொல்லாவிட்டாலும், அரசன் அவனுக்குரிய தண்டனையை கொடுக்காவிட்டாலும் நிச்சயமாக தெய்வம் அதனை பார்த்து கொண்டே இருக்கும், அது நின்று அவனை கொன்றுவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான விளக்கத்தினை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக தண்டனை என்பது கிடைக்கும். இன்னும் ஒரு சில தத்துவவாதிகள்லாம் எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா, தெய்வம் என்பது என்ன தெரியுமா? நம்முடைய மூச்சு என்பதுதான் தெய்வம். அது நின்று போனால் நாம் இறந்து விடுவோம். அதனால்தான் நின்று அப்படின்னு சொன்னா, தெய்வம் நின்று அப்படின்னு சொன்னா மூச்சு நின்று போனால் நாம் இறந்து விடுவோம், இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தவறு செய்தால் உடனடியாக அதற்கான தண்டனை என்பது கிடைத்துவிடும். ஆனால் அதனை நாம் எப்பொழுது உணர்கிறோம் என்பதுதான் அங்கே முக்கியம். அந்த தவறினை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் தவறிழைத்திருக்கிறோம் என்பதை அதை ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்காம அதை ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருப்போம் இல்லையா? அப்பதான் பிரச்சனை அப்படிங்கிறதே வர்றது. நம்ம மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படிங்கிறது இல்லாம மேலும் மேலும் அந்த தவறினை செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக தெய்வம் சும்மா இருக்காது, அதற்கான தண்டனை என்பது கிடைத்துவிடும். இல்லையே சார், நிறைய பேர் பார்த்தோம்னா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனால் அவங்க யாரும் கஷ்டப்படுற மாதிரி தெரியலையே. என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாரையும் ஏமாத்துறது தான் அவனுக்கு வேலை. நிறைய பேர்ட்டு சீட்டு பிடிக்கிறா, சீட்டு பிடிச்சிட்டு பணத்தை கொடுக்காம ஏமாத்திடுறா, எங்கேயாவது ஓடி போயிடுறா, திரும்பி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வரா, அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் மறந்தே போயிடுறா, மறுபடியும் அதே தப்பை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிளை சொல்லிட்டு இருப்போம். எப்படியாக இருந்தாலும் அதற்கான தண்டனை என்பது அவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுதே, அதுபோல ஒரு தவறினை செய்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதே ஒரு பயத்துடனே தானே வருவார்கள். அவர்கள் பார்த்தோம்னா வெளியில வேணா அந்த பயத்தை காண்பிக்காமல் இருக்கலாமே தவிர ஒரு நிமிடம் கூட அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உணர்வானது அவர்களை கொன்று கொண்டேதான் இருக்கும். இதற்கும் மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா உணர்வா? அவர்கள் அந்த மரண தருவாயிலே இருக்கும் பொழுது, அந்த மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு தாங்கள் செய்த தவறு எல்லாம் நினைவிற்குள்ளாக வந்து, நாம் அந்த மாதிரி அன்னைக்கு அந்த தப்பை பண்ணமே, ஆனால் அதை உணராமலேயே மீண்டும் மீண்டும் அந்த தப்பை பண்ணிட்டே இருந்துட்டோமே, இன்னைக்கு பாரு நான் மன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேனே. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், எல்லாரும் சௌக்கியமாக தான் இருப்பா, ஆனால் ஏதோ ஒரு ஃபீலிங் இவர்களை போட்டு அந்த உள்ளுணர்வுன்னு சொல்கிறா இல்லையா, அது அழுத்தி கொண்டே இருக்கும். அதனை அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் அவன் கஷ்டப்படுற மாதிரியே தெரியலையே, அவன் நல்ல வசதியாக இருக்கான்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் இவன் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் என்பது இருக்கும். இருந்தாலும் இவன் தவறிழைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அவருடைய முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்கிற டெபாசிட்டும் இவன் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக இவனுடைய அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கிற அந்த டெபாசிட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுண்டே வரும். அது முழுமையாக கரைந்து முடித்தவுடன் பார்த்தால் இவனுடைய அந்த தண்டனை காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது தான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லியிருப்பா. இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதாவது இவன்
போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாகவும் இவனுடைய பரம்பரையிலே செய்த புண்ணியத்தின் காரணமாகவும் இவனுக்கு நிறையவே அந்த செல்வமோ அல்லது ஏதோ ஒரு அந்த புண்ணிய கர்மா அப்படிங்கிறதுனுடைய அந்த டெபாசிட்னுடைய அளவுங்கிறது அதிகமாக இருக்குது. இவன் தவறு செய்ய 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 இந்த பக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியங்கள் குறைஞ்சிண்டே அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆயிடுறது அல்லவா, அதைத்தான் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இது ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப வேகமாகவே ஸ்டார்ட் ஆகிடும். அவன் ஒரே நாள்லேயே அந்த தண்டனையை அனுபவித்து விடுவான். நிச்சயமாக கலி பாப்பம் கைமேல் என்கின்ற அந்த பழமொழியினை நினைவிலே கொள்ள வேண்டும். தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த சூழலிலும் தெய்வம் அசராமல் எந்த விதமான நடுநிலையும் தவறாமல் நேரடியாக நின்று அதற்கான தண்டனையை வழங்கும் என்பதுதான் அதற்கான பொருள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.